விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 crores பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 60 crores ஷேரை வந்து திரும்ப பெறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஷேருக்கு அவங்க கிட்டத்தட்ட என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா ₹250 கோட் பண்ணியிருக்காங்க. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 623 crore ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா -2% இருக்கு. அண்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ₹54 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்களுமே Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 496 crore பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 4% நெட் ப்ராஃபிட்ல இருக்கு. அண்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து ₹2.10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாரி ரெனியூவபிள் கூட அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 66% வரைக்கும் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டபுள் தி பர்சன்ட் ஏறி இருக்கு. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா DCX சிஸ்டம். அவங்க வந்து 9.3 crores ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் கிட்ட இருந்து. ஐடிசி தான் இருக்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கம்பெனி FSA சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஃபார்ம் அசஸ்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி 3.0ன்ற சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறாங்க. எதுக்காக வாங்குறாங்கன்னா வீட் அண்ட் பேடிக்காக வாங்குறாங்க. ஐடிசி தான் வந்து எத்திக்கல் வேலையும் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி வேலையும் அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கனால ஐடிசி வந்து இந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதனால குளோபல் கஸ்டமரோட ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு நியூஸ் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க.